தள்ளு வண்டி ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் வாங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமாக ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். தள்ளு வண்டி ஸ்டைலில் செய்ய போகிறோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை 2 இல்லை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுடுங்க. இந்த ரைஸை 30 மினிட்ஸ்க்கு நல்லா சோக் பண்ணணும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் மாத்திரம் இல்லை, வேறு எதாவது ரைஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் நல்லா ஊறின பிறகு ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு இதில் நம்ம சோக் பண்ண ரைஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி சேர்த்தாச்சு. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரைஸை மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணுறது ஃபுல்லாக சாஃப்டாலாம் 100%க்கு குக் பண்ணக்கூடாது. ஒரு 95%க்கு குக் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியை நம்ம 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுருந்தோம்ல, ஸோ இது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். 5 to 6 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். அதே போல் கண்டிப்பாக 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் சோக் பண்ணாதான் சாதம் பாருங்கள் இதே போல் நல்லா லாங்காக வரும். இப்போ இது நல்லா குக் ஆகிருக்கு. 95%க்கு குக் ஆன பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதே போல் பாத்திரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தண்ணி ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். பாருங்கள், சாதம் பாருங்கள் நல்லா தனித்தனியாக இருக்குது, ஒட்டாமல் வந்திருக்கு. அதே போல் நல்லா லாங்காகவும் இருக்குது பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சூடான பிறகு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் இதை நம்ம வேக வைக்கக்கூடாதுங்க. க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ கவர் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 மினிட்ஸ்க்கு வேக வச்சா போதும். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேரட்டும் பீன்ஸும் பாருங்கள் லைட்டாக தான் குக் ஆகிருக்கு. கலரும் பாருங்கள் அதே போல் தான் இருக்குது. ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு கை அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும், கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த முட்டை, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே லம்ஸே இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையோட பீசஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி ஒரு கையளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் பாருங்கள், சாதம் பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நல்ல காரசாரமான தள்ளு வண்டி ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்படி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.